கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திரு சந்திரகுமார் அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான EVKS இளங்கோவன் அவர்களின் மறைவை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் விரைவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான இடைத்தேர்தலானது வரக்கூடிய பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்தது. இந்த பால் குடிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பான ஆச்சரியப்படாதீங்க. இங்க ஒருத்தர் டே கேர் ஸ்கூல் ஆரம்பிச்சு மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு கத்துக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நிலையில் திமுக சார்பாக தற்பொழுது திரு சந்திரகுமார் அவர்கள் போட்டியிடுவார் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். தற்பொழுது திமுக வேட்பாளராக சந்திரகுமார் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவருடைய பின்னணியை மீண்டும் ஒரு முறை நாம் பார்க்கலாமா? வணக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் யார் என்ற அறிவிப்பை திமுக தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டது. முன்னாள் எம்எல்ஏவான சந்திரகுமார் இந்த இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக களமிறங்குகிறார் என்ற தகவல் தான் திமுகவின் தலைமை அலுவலகத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி போட்டியிடுமா அல்லது திமுக போட்டியிடுமா என்ற கேள்வி இருந்த நிலையில் திமுகவுக்கு இந்த தொகுதியை நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம் என்று காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததை தொடர்ந்து திமுக சார்பில் யார் வேட்பாளர் என்ற கேள்வி எழுந்த சூழல்ல இப்போது சந்திரகுமார் திமுகவின் வேட்பாளர் என்ற அறிவிப்பை திமுக தலைமை அறிவித்துவிட்டது. இதுல சந்திரகுமாரை பொறுத்த வரைக்கும் 2011ஆம் ஆண்டு ஏற்கனவே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில தேமுதிக சார்பில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக வெற்றி பெற்றவர். தேமுதிகவில் 5 ஆண்டு காலம் எம்எல்ஏ செல்வாக்கு மிக்க எம்எல்ஏவாக இருந்தவர் தான் சந்திரகுமார். அதற்கு பிறகு 2016ஆம் ஆண்டு திமுகவில் இணைந்தார். இதே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 2016 சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட சந்திரகுமார் அப்போது தோல்வியை சந்தித்தார். அதற்கு பிறகு திமுகவில் ஈரோடு கிழக்கு மாவட்டத்தின் முக்கியமான நிர்வாகிகளில் ஒருவராக வலம் வந்த சந்திரகுமார் 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் சேலம் நாடாளுமன்ற தொகுதியின் பொறுப்பாளராக திமுகவுக்காக பணியாற்றினார். அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தலில் சந்திரகுமார் போட்டியிடவில்லை. குமாரபாளையம் தொகுதியின் பொறுப்பாளராக பணியாற்றியவர் தான் சந்திரகுமார். அதே போல 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளராக பணியாற்றியவர். அடுத்தபடியாக 2026 சட்டமன்ற தொகுதியிலையும் மீண்டும் குமாரபாளையத்திற்காக திமுகவின் பொறுப்பாளராக பணியாற்றினார். இப்படி திமுக தலைமை சந்திரகுமாரை நம்பி பல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறது. பல சட்டமன்ற தொகுதிகளில் அந்த வியூகங்களை வகுப்பதற்கான பணியை சந்திரகுமாரிடம் கொடுத்திருப்பதால் இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலையும் சந்திரகுமார் தான் போட்டியிடுவார், அவருக்குத்தான் வாய்ப்பு அதிகம் என்று ஏற்கனவே நாம் காலையில முக்கிய செய்தியாக வெளியிட்டிருந்தோம். இந்த சூழல்ல தான் திமுக தலைமையும் இப்போது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. சந்திரகுமாரை பொறுத்த வரைக்கும் முன்னாள் எம்எல்ஏ அப்படிங்கிறதுனால தொகுதியில பரிச்சயமான ஒருவர், திமுகவிலும் இப்போது செல்வாக்கு மிக்க ஒருவராக இருக்கக்கூடிய சூழல்ல இவருடைய வெற்றி வாய்ப்பு எளிதாக இருக்கும் என்ற அடிப்படையில் இவருடைய பெயர் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக திமுக வட்டாரத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 1.5 வருடத்திற்கு முன்பு நடந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் போட்டியிட்டார். அப்போது அவர் பெற்ற வாக்குகளை விட அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் திமுகவின் ஒரு வியூகமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்னும் 10 மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் என்பது வர இருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்களை வகுக்கும் போது இடைத்தேர்தலுடைய வெற்றி என்பதும் மிக முக்கியமான ஒன்றாக திமுக தலைமை பார்க்கிறது. எனவேதான் காங்கிரசுக்கு கொடுத்து காங்கிரஸ் வெற்றி பெறுவதை விட திமுகவே ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அது தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு வியூகமாக இருக்கும் என்ற அடிப்படையில தான் திமுக இந்த முறை நேரடியாக களமிறங்கியது என்றெல்லாம் திமுக தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட சூழல்ல தான் திமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக முன்னாள் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சந்திரகுமார் இந்த முறை போட்டியிடுகிறார். ஜனவரி 17ஆம் தேதி அவர் வேட்புமனு தாக்கல் செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 20ஆம் தேதிக்கு பிறகு அமைச்சர்கள், திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் ஈரோடு சென்று முகாமிட்டு தேர்தல் பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க வேண்டியிருக்கிறது.